இப்போதைக்கு யாருடன் கூட்டணி, சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை வெளிப்படையாக முடிவெடுக்காமல் அவர்கள் கொடுக்கும் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை வாங்கி கொண்டு இறுதி நேரத்தில் போய் ஏன் திமுக கூட சேர்ந்து கொள்ளக்கூடாது என்று தேமுதிக நினைக்கலாம் அல்லவா? எனக்கு எடப்பாடி எவ்வளவு உஷாரு. இதுதான் ஒரு லீடருக்கு அழகு, புரியுதா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வெளிப்படையா அறிவிப்பு வெளியிட்டாங்கல்ல. இன்னொன்னு அவர் சொல்லிட்டாரு, எவ்வளவு கில்லாடிங்க பாருங்க அந்த அதிமுக தலைவர்கள். தேமுதிக அதிமுக அணியில் தான் இருக்குது 26 சீட்டு தரப்படும் அறிவிச்சாங்களா? இப்போ இது இயல்பாக நடந்த டீலா இருந்தா அந்நியார் என்ன சொல்லணும்? நம்ம ஒரு 1/2% வாக்கு வச்சிருக்கோம், வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. சோ இதுக்கு மேல அவங்க they cannot go back. 26 சீட்டுன்னு சொன்ன பிறகு ADMK cannot go back. சோ நாங்க அவங்க அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இது இப்போது ஜனவரியில் தான் நாங்கள் எந்த கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த தனலட்சுமி சீனிவாசன் டீலு. இப்போ இதுல ஒரு திரு தனபால் தானே அந்த MP அதிமுக, திரு தனபால் அவர்களுக்கு பதிலாக சுதீஷ்க்கு தூக்கி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஏமாளி எடப்பாடி, யோசிச்சு பாருங்க. எம்பியும் வாங்கிக்கிட்டு நீ அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணு சொல்ல முடியுமா? MP வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிட்டு எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காததால் நாங்கள் திமுக கூட்டணியில் இணைகிறோம்னு, இன்னொன்னு ஏற்கனவே திமுக இதே மாதிரி அல்வா 16 கொடுத்தவங்க தானே என்று சொல்லிவிட்டு